தம்பிக்கு நல்ல ஸ்கூலா பாரு, அட்மிஷன் போட்டுடலாம். அண்ணா சார் வாங்க. நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சேர்த்து விடுங்க. நீங்க எல்கேஜிக்கு 7 ஏக்கர் வைக்க சொல்லுவீங்களே. டேய், ஸ்கூல் கரஸ்பாண்ட் வந்திருக்காரு, கொஞ்சம் கவனி. டேய் தம்பி, ஏன்னா சின்ன பையனை வேலைக்கு வச்சு சம்பாதிக்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்ல சார்? ஒத்த புள்ள, அதுவும் நான் பெத்த புள்ள. இதுவே தப்புண்ணா. ஸ்கூல்ல 1000-2000 குழந்தைகளை வச்சு சம்பாதிக்கிறீங்களா, அது தப்பு இல்லையா? அதை விடுங்க. டொமேட்டோ ஒரு 1 kg, ஆனியன் ஒரு 1/2 kg. இது ஒன்றும் உங்க ஸ்கூல் கிடையாது. தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறதுக்கு. இப்படி கோச்சிங் கொடுத்தா தான் நாளைக்கு இந்தியா வளர்ச்சாக்குவானுங்க. டேய் இந்தா, என் பேரை தமிழ்ல எழுது. பா எனக்கு தமிழ்ல எழுத தெரியாதுப்பா. பாத்தீங்களா, அப்பம் பேரை காப்பாத்துவான்னு லட்சமா கட்டி படிக்க வச்சேன். என் பேரையே எழுத தெரியல. அப்படி இருக்கு உங்க கோச்சிங். டேய் தம்பி, வயிறு நிறைய அளவுக்கு மட்டும் சாப்பிடு. இவ்வளவு சாப்பிட்டேன்னா என்ன ஆகுறது? அதைத்தானுங்க நானும் சொல்றேன். அவன் வயசுக்கு ஏற்ற படிப்பு மட்டும் சொல்லி கொடுங்க. நீங்க சம்பாதிக்கிறக்கோசரம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு சேர்த்து விட்டுறீங்க. அவன் எதுக்கு படிக்கிறான்னு தெரியல, நான் எதுக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு தெரியல. சார் இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல இவனை எவ்வளவு பெரிய ஆளாக்குன்னு பாருங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எந்த ஸ்கூல்ல 5 லட்சம் கட்டி படிச்சாரு?